இனாசா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை நான் தான் கொடுக்கிறேன். அவ் யுஸவ்விஜுஹும் துக்ரானம் வ இனாசா, ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளுமாக கலந்தும் கொடுக்கிறேன். வ யஜாலு மய்யஸா வ அகீமா, நான் விரும்பினால் குழந்தை இல்லாமலும் ஆக்குகிறேன். நானும் நம்ம வேலைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆம்பளை பிள்ளையா தர்றேனா நான் தான் தந்தேன், பொம்பளை பிள்ளையா பெற்றிருக்கிறியா நான் தான் கொடுத்தேன், இதுல ரெண்டு அது ரெண்டு பெற்றிருக்கிறியா அதுவும் நான் தான் கொடுத்தேன், பிள்ளையே இல்லையா அதுவும் நம்ம வேலை தான். அப்ப அல்லாஹ் எல்லாம் ஏன் வேலைன்னு சொந்தம் கொண்டாடுறான். நீ என்ன பண்ற? யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை அப்துல் காதர் ஜிலானியே நாகூராரே எனக்கு தாங்கன்னு கேட்கிற. முதல்ல வேடிக்கை என்ன தெரியுமா? அவருக்கு பிள்ளை இல்ல, நாகூரார்னு கூப்பிடுற நாகூர் ஆண்டவர் அவருக்கு பிள்ளை இருக்கா? முதல்ல அவர் தனக்கு ஒரு பிள்ளைய உண்டாக்கிற முடியாம யார் வீட்டு பிள்ளைய எடுத்து வளர்த்தார், அவருக்கு அல்ல பிள்ளைய கொடுக்கல. அப்ப குழந்தையை கொடுக்கிற அதிகாரம் எவன் கையில் இருக்குது? எவன் கையிலும் எல்லாம் கொடுக்கல, எவனாலும் தர இயலாது. அவன் மனுஷன் தான். மனிதனுக்கு உரிய வேலையை மனுஷன் செய்ய முடியுமே தவிர இறைவன் செய்கிற வேலையை எந்த மனுஷனும் செய்ய முடியாது, எந்த மகானும் செய்ய முடியாது. இதை விளங்காம நீ எங்க பிள்ளை கேட்கிறிய? ஜக்கரியா நபி எவ்வளவு பெரிய இறை தூதர், அவர் தலையெல்லாம் நரைச்சி தளர்ந்து போற வரைக்கும் பிள்ளை இல்ல, இறைவன் தான் முறையிட்டார். இறைவா, நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ தான் எனக்கு தரணும், உன்னை விட்டா நான் எங்க போய் கேட்கிறது? கடைசியில் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இப்ப ஜக்கரியா நபியை விட இவர் பெரிய ஆளா? இப்ராஹிம் நபிக்கு எப்ப இறைவன் குழந்தையை கொடுக்கிறான்? அல்லாஹ்வுடைய நபிமார்கள்லயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாரு? இப்ராஹிம். அவரை தான் ஹலீல் அல்லாஹ் சொல்றான். இத்தஹல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிமை உற்ற நண்பராக நான் ஆக்கிக் கொண்டேன். அந்த இப்ராஹிம் நபிக்கு ரெண்டு புள்ள, இஸ்மாயில் இஸ்ஹாக். அது எப்ப கொடுத்தான் அல்லாஹ்? 25 வயசுல கொடுத்துட்டானா? 30 வயசுல கொடுத்துட்டானா? ஆசைப்பட்டாரு. ஒரு மனுஷன் எப்ப பிள்ளைய ஆசைப்படுவான்? அவனுக்கு ஒரு நடுத்தரமான வயசு வரைக்கும் தான் ஆசைப்படுவான். எதுக்கு? அப்பதான் அது வளர்க்க இயலு. நான் 90 வயசுல பிள்ளைய பார்த்தா நான் எப்படி வளர்ப்பேன்? அது எனக்கு சோறு போடுமா? ஒரு 25 வயசு 35 வயசு ஒரு பிள்ளைய பார்த்தா என்னால இதை வளர்க்க இயலும், நான் படுத்துக்கிட்டா என்ன இதை காப்பாற்ற இயலும். அப்படித்தானே எல்லாரும் ஆசைப்படுவோம். கல்லாத வயசுல 85 வயசுல பிள்ளைய கொடுத்தா நீ வளர்க்க இயலுமா? முதல்ல அது வளர்ந்து சம்பாரிச்சு உனக்கு சோறு கஞ்சி ஊத்துமா? அந்த மாதிரி தான் இப்ராஹிம் நபி ஆசைப்பட்டிருப்பாங்க. கொடுக்கல அல்லாஹ். எப்ப கொடுக்கிறான்? அவரே தளர்ந்து போன பிறகு அவரே சொல்லி காட்டுறாரு, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற பிள்ளையை என்னுடைய தள்ளாத வயதிலே தந்தானே அந்த இறைவனுக்கே புகழனைத்தும் அப்படின்னு அவர் சொன்னதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அப்ப இப்ராஹிம் நபி தள்ளாத வயசுல அல்லாஹ் பிள்ளைய கொடுத்தது எதை காட்டுது? பிள்ளைய உண்டாக்கிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருந்தா அவர் 25 வயசுல உண்டாக்கி இருப்பாரு, தேவையான நேரத்தில் உண்டாக்கி இருப்பாரு, அவருடைய தளர்ந்து போற வயசு வரைக்கும் இல்லாம இருந்திருக்க மாட்டாரு. இப்ப இப்ராஹிம் நபிக்கு ஒரு விஷயம் இல்லைன்னா வேற யாருக்காவது இருக்குமா? இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒரு மனிதரை உயர்ந்த இடத்தில் வைத்து பேசுவதாக இருந்தால், இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்தை விட குர்ஆனை எடுத்து பார்த்தீர்களேயானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட யாரை பெருசா சொல்றான்? இப்ராஹிம் நபியை சொல்றான். எந்த அளவுக்கு சொல்றான்? இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, முகமதே நீ இப்ராஹிம் வழியில தான் போகணும். முகமது நபிக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், நீ யாரை பின்பற்றனே? இப்ராஹிம் நபியை தான் பின்பற்றணும். அப்ப எவ்வளவு பெரிய ஆள் பாத்துக்கிறீங்க. ஏன் தொழுகையில நீங்க அத்தஹியாத்துல துஆ ஓதுறீங்க? என்ன துஆ ஓதுறீங்க? என்ன கேக்குறீங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம். இறைவா, இப்ராஹிம் நபிக்கு நீ அருள் புரிந்தாயே அந்த மாதிரி எங்க நபிக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்கிறோம். யாருக்கு கூட? இப்ப இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்த மாதிரி எங்க முகமது நபிக்கும் அருள் புரிவாயாக என்று நம்மை கேட்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகிறார்கள். தொழுகையில் அத்தஹியாத்துல உட்கார்ந்து இந்த துஆவை நம்ம கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்ற இப்ராஹிம் நபிக்கு அவருக்கு தேவையான நேரத்தில் குழந்தையை உண்டாக்க முடியல. நீங்க என்ன பண்றீங்க? செத்து போன ஆட்கள்கிட்ட போய் எங்களுக்கு குழந்தையை தாங்க, நாகூர் ஆண்டவரே பிள்ளையை தாங்கன்னு கேட்கறீங்க. இதுதான் இஸ்லாம்? இதை இஸ்லாம் ஏத்துக்கிறோமா? இது ஒரு கடவுள் கொள்கைக்கு உகந்ததா? ஒரு கடவுள் கொள்கைக்கு எதிரானதா?
செல்வத்தை கேட்கறீங்க, குழந்தைய கேட்கிற மாதிரி பணம் காசு கேட்கறீங்க. யார்கிட்ட பணம் காசு கேட்கறீங்க? அல்லாஹு யபசுத்து ரிஸ்கல் லிமன் யஷாஉ வ யக்திர். நாடியவர்களுக்கு ரிஸ்கை செல்வத்தை தாராளமாக நான் தருகிறேன், நாடியவர்களுக்கு அளவோடும் தருகிறேன். நம்ம டிபார்ட்மெண்ட் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். உனக்கு செல்வம் வேணுமா? என்கிட்ட கேளு. செல்வத்தை நான் ரொம்ப தந்துட்டேனா? நான் தான் தந்தேன். ஒரு அளவா தந்திருக்கிறேனா? நான் தான் தந்தேன். உன்னை பிச்சை எடுக்க வச்சிருக்கிறேனா? அது நம்ம வேலை தான். அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆனில ஒரு மனிதனுக்கு செல்வத்தை தருவது ஏன் வேலை என்று சொல்றான். நீங்க என்ன பண்றீங்க? நாகூர் ஆண்டவரே செல்வத்தை தாங்க. அவர் கதையை படிச்சா அவர் பிச்சைக்காரன் வந்திருக்கிறார் எழுதி வச்சுக்கிறாங்க. அவ்வளவு வேணாம். நபிகள் நாயகம் ஒரு ஆளுக்கு செல்வத்தை உண்டாக்கிற அதிகாரம் இருந்தா நபிகள் நாயகத்துக்கு உண்டாகி இருக்கணும்ல. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்ல, மாத்தாடை. வீடு 5க்கு 5 தான். வீட்டு கதவு இல்ல, ஒரு பாயத்தான் மாட்டிக்கிடுவாங்க. பகல்ல வந்து கதவாக பயன்படுத்திக்கிடுவாங்க, ராத்திரில அதை எடுத்து சொல்லுவாங்க. இரவுல கதவு தேவையில்லை. வீட்டுக்கு விளக்கு இல்ல, 3 நாள் அடுப்பு எரிஞ்சது இல்ல, சலிச்ச மாவுல சாப்பிட்டது இல்ல. இதெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய வறுமையுடைய அளவு. இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சஹாபாக்கெல்லாம் முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ரொம்ப கஷ்டப்படுறமே, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சை பழம் தானே கிடைக்குது, அது கூட சில நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? மந்திரத்துல உணவு சமாளிச்சு கொடுத்தாங்களா? இந்த வாங்கிக்க. அப்படி செய்ய முடிஞ்சா? அப்ப இந்த வறுமை செல்வம் எல்லாம் அவன் கையில வச்சுட்டு இருக்கிறான். அவன் நாடுனா யாருக்கு வேணாலும் கொடுப்பான், அல்லாஹ் இல்லைங்கிறவனுக்கு கூட கொடுப்பான். அவன் நாடுனா நல்லவர்களுக்கு கொடுக்காம இருப்பான். அது அவனுடைய தனிப்பட்ட அதிகாரம். நீங்க என்ன பண்றீங்க? செத்து போன ஆள்கிட்ட போய்கிட்டு எனக்கு செல்வத்தை தாண்டு கேட்கறீங்க. ஒரு மனுஷன், நான் கேட்கிறேன், மனிதனுக்கு இறைவனுக்கும் உள்ள வேறுபாடை கூட நீங்க புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? உயிரோட இருக்கிறவனுக்கும் இறந்தவனுக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியாதா? மனுஷனுக்கு கடவுளுக்கு வேறுபாடு என்ன? இறைவனை பற்றி நம்ம நினைக்க வேண்டியது என்ன? அவனுக்கு முடியாதது எதுவும் இல்லை, அவனுக்கு நிகரா யாரும் இல்லை, அவனை போல யாருக்கும் எதுவும் இல்லை, அப்படி நம்பணும். இப்ப மனுஷனை வந்து நீங்க என்ன, மனுஷனுக்கு சில சக்தி எல்லாம் கொடுத்திருக்கான். என்ன கொடுத்திருக்கிறான்? இப்ப நான் பார்க்கிறேன். பார்க்குதல் என்பது மனிதனுக்குரிய சக்தி. நீங்க என்னை பார்க்கறீங்க, நான் உங்களை பார்க்கிறேன். இறைவனும் பார்க்கிறான். இறைவன் உங்களை பார்க்கறானா இல்லையா? பார்க்கிறான். அப்ப இறைவனும் பார்க்கிறான், நம்மளும் பார்க்கிறோம். பார்க்கிறோங்கிற வகையில ஒண்ணு மாதிரி தெரிஞ்சாலும் இறைவன் பார்க்கிற நம்ம பார்க்கறது ஒண்ணா இல்ல. நம்ம எப்படி பார்ப்போம்? வெளிச்சம்ல தான் பார்ப்போம். திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, பார்க்கலாமா? நீங்க என்ன இப்ப கரண்ட் போச்சுன்னு வைங்க, போனோம் நான் இறங்கி போயிட்டேன்னு வைங்க, கரண்ட் வந்து பார்த்தா வெறும் போடியே தான் நிக்கும், உங்களுக்கு தெரியாது. ஏன்? நம்ம பார்க்கிறதா இருந்தா வெளிச்சம் தான் பார்க்க முடியும். வெளிச்சம் கூட ஒரு அளவோட தான் பார்க்கணும். கூடி போச்சுன்னு பார்க்கல, கண்ணு கூசுது பார்க்க தெரியல. பயங்கரமா வெளிச்சத்தை போட்டாங்கன்னு வைங்க, உங்களை எனக்கு பார்க்க இயலாது. அப்ப வெளிச்சம் அதிகமா இருந்தாலும் பார்க்க இயலாது. வெளிச்சம் மண்ணெண்ணெய் விளக்கு ஒளிச்சு வச்சா உங்களுக்கு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அப்ப வெளிச்சம் ஒரு அளவா இருக்கணும். சரி, வெளிச்சமே இருக்குது, தூரத்துல இருந்தா பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கணும். கிட்ட இருந்தா பார்க்க இயலுமா? இப்படி வச்சு பாருங்களேன், பார்ப்போம், தெரியாது. கையில ஒரு 4 நாள் வச்சுக்கிட்டு ஒட்டி பாருங்க, 4 நாள் தெரியுதாண்டு. இந்த கையில இருக்கிற 4 நாள் பாக்குறது என்ன செய்யணும்? கொஞ்சம் தூரத்தில், ஒரேடியா கிட்ட வந்தாலும் தெரியாது, ஒரேடியா தூரத்தில் போனாலும் தெரியாது. செவத்துக்கு இந்த பக்கம் உள்ளது பார்க்க இயலுமா? நீங்க பார்க்க இயலாது. அப்ப இது மேல உள்ளது உங்களுக்கு பார்க்க இயலுமா? முதுகு பின்னாடி கத்தி வச்சு குத்து வந்து உங்களுக்கு பார்க்க இயலுமா? அப்ப நம்மளும் பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறான். நீங்க விளங்கன்னு, இறைவன் பார்க்கிற மாதிரி யாரும் பார்க்க இயலாது. எந்த மகானும் எந்த பெரியாரும் இறைவன் பார்க்கிற மாதிரி பார்க்க இயலாது. இறைவன் எப்படி பார்ப்பான்? இருட்டுல பார்ப்பான், அதுல பாதாளத்தில் இருந்தாலும் பார்ப்பான், செவத்துக்கு அப்புறம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பார்ப்பான், கிட்டத்தில் இருந்தாலும் பார்ப்பான், மனசுக்குள்ள நினைக்கிற அதையும் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு மனிதன் பார்ப்பான் என்று நீ நினைத்தால் அவனை நீ அல்லாஹ்வாக்கிட்ட. நீங்களே சில பேர் மகான்கள் கொண்டாடுறீங்க, உசுரோடு இருக்கும் பொழுது ஷேக் முரீதுன்னு சொல்லி கொண்டு வர்றீங்க. அவனை கொண்டாந்து டேப் மேடையில் உட்கார வைங்க. உட்கார வச்சு முதுகு பின்னாடி கத்தி எடுத்து குத்துங்க, குத்த போங்க. பார்த்துருவார் அவரு?
அவர்கிட்ட ஒரு ஆள் முன்னாடி பேச்சு கொடுக்கணுங்க, இன்னொரு ஆள் முதுகுக்கு பின்னாடி கத்தி எடுத்து சொருவணும். அவருக்கு பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது, குத்து வாங்கிடுவார். அப்ப நம்ம என்ன விளங்கிட்டோம்? இவன் மனுஷன்,